ஒரு மலை கிராமத்தில் 3 நண்பர்கள் வசித்தனர். அவர்கள் பெயர்கள் லட்சுமி, விக்னேஷ் மற்றும் காளி. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பள்ளிக்கு சேர்ந்து செல்வார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளி செல்லும் வழியில் ஒரு புதையல் வரைபடம் கண்டுகொண்டனர். வரைபடத்தில் ஒரு மந்திரமலை பற்றிய குறிப்புகள் இருந்தது. லட்சுமி சொன்னார், நாம் இந்த மலைக்கு சென்று புதையலை கண்டுபிடிக்கலாம். விக்னேஷும் காளியும் சம்மதித்தனர். அவர்கள் பயணத்தை தொடங்கினர். மாலை நேரத்தில் மந்திரமலைக்கு வந்தடைந்தனர். மலைக்குச் செல்வதற்கு முன் ஒரு பழைய மூதாட்டி அவர்களை நிறுத்தினார். இந்த மலை மிகவும் அபாயகரமானது என்றார் அவர். ஆனால் உங்களுக்கு 3 மந்திரப் பொருட்கள் தருகிறேன் என்றார். மூதாட்டி லட்சுமிக்கு ஒரு மந்திரக் கரியை அளித்தார். விக்னேஷுக்கு ஒரு மந்திர கண்ணாடி கொடுத்தார். காளிக்கு ஒரு மந்திரக் கோடரி அளித்தார். இந்த மந்திரப் பொருட்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார் மூதாட்டி. 3 நண்பர்களும் மலைக்குச் சென்றனர். முதல் தடையாக ஒரு பெரிய பாறை வழியை மறைத்தது. காளி தன்னுடைய மந்திரக் கோடரியைக் கொண்டு பாறையை உடைத்தார். பாறை உடைந்து வழி திறந்தது. அடுத்த தடையாக ஒரு மந்திரத் தடுப்பு இருந்தது. லட்சுமி தன்னுடைய மந்திரக்கரியை தூவினால் தடுப்பு மறைந்தது. அவர்கள் வியந்து பயணத்தை தொடர்ந்தனர். பயணத்தின் கடைசியில் ஒரு பெரிய குகை இருந்தது. குகையில் புதையல் இருந்தது. ஆனால் புதையலை பாதுகாக்க ஒரு மந்திர எஜமானன் இருந்தார். விக்னேஷ் தன்னுடைய மந்திரக் கண்ணாடியை பயன்படுத்தினார். கண்ணாடியில் எஜமானனின் பலவீனம் தெரிந்தது. 3 நண்பர்களும் எஜமானனின் பலவீனத்தை பயன்படுத்தி அவரை தோற்கடித்தனர். அவர்கள் புதையலை எடுத்தனர். மலை கிராமத்திற்கு திரும்பினர். கிராமத்தார் 3 நண்பர்களையும் வரவேற்றனர். 3 நண்பர்களும் மூதாட்டியின் உதவியை நினைத்து நன்றி தெரிவித்தனர். புதையலை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். இந்த கதையின் முடிவில் 3 நண்பர்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நண்பர்கள் ஒன்றாக இருப்பது மற்றும் நல்ல மனம் கொண்டவர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையில் வெற்றியைத் தரும்.